அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது. அந்த குரு பயிற்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறது. அப்படி இடப்பெயர்ச்சி நடக்கும் பொழுது கோச்சார ரீதியாக நிச்சயமாக சில பலன்கள் நடக்கும். இந்த கோச்சார ரீதியாக பலன்கள் உங்களுக்கு சரியாக நல்லதாக நடக்குதா கெட்டதாக நடக்குதுங்கிறது அவங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ நல்ல தசாபுத்தி நடக்கும் பொழுது இந்த கோச்சார ரீதியான இடமாற்றமானது நிச்சயமாக நல்ல இன்னும் உயரமான பலன்களை தரும். ஒரு சுமாரான தசாபுத்தி நடக்கும் பொழுது கோச்சார ரீதியான நகர்வுங்கிறது ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. குருவானவர் மே 1ஆம் தேதிக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு. அப்படி வரும் பொழுது 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும் 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். மேசராசிக்கு இதுவரை ஜென்மத்தில் இருந்த குருவானவர் இப்பொழுது ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேசராசிக்கு 9க்கும் 12க்கும் உடைய குருவானவர் இப்போ 2ஆம் வீட்டில் தனம் வாக்கு குடும்பத்தில் வந்திருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகும். இதுவரையும் பொருளாதார ரீதியாக இருந்த துன்பங்கள் நீங்கி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால குடும்ப ரீதியான முன்னேற்றங்களும் 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். கடன் வாங்கி தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் உருவாகும். தொழில் மூலியமாக நிச்சயமாக வருமானம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. புதிய வேலையாட்களை நியமித்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ரிஷபராசிக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஜென்மத்தில் வந்த குருவானவர் இப்பொழுது மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஜென்மத்திற்கு வந்திருக்கிறார். இப்படி ஜென்மத்தில் வந்த குருவானவர் எந்த விதமான பலன்களை செய்வார் அப்படின்னா, ரிஷபராசிக்கு 8க்கும் 11க்கும் உடைய குருவானவர் இப்பொழுது ஜென்மத்தில் வந்து இருக்கிறதுனால காரிய தடைகளை உருவாக்கி அதன் பிறகு வாய்ப்புகளை தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். அந்த வகையில் குரு தன்னுடைய ஜென்மத்துக்கு வந்த காரணத்தினால் தொழிலில் மற்ற எல்லா வகையிலும் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். அப்படி நேர்மையாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. போது இதுக்கு முன்னாடி நேர்மை தவறி இருந்த போதும் கூட எந்த விதமான பிரச்சனைகள் வரல அப்படின்னாலுமே கூட இனிமேல் நிச்சயமாக நேர்மை தவறி ஏதாவது ஒரு வருமானத்திற்காக குறிப்பாக நடக்கும் பொழுது அது நிச்சயமாக பிரச்சனைகளுக்குள்ளாக்கப்படும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க நேர்மை தவறாமல் இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்பும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கான வாய்ப்புகளும் அதே சமயத்தில் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். நம்பி ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக. இதுவரை காதல் தோல்வியில் இருந்தவங்க, காதல் கைகூடாமல் இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் காதல் கைகூடும் அல்லது புதிய காதல் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்தால் முடியும். புகழ் உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு 7க்கும் 10க்கும் உடையவர் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைகிறார். அப்படி மறைஞ்சாலுமே கூட ராசிக்கு குருவானவர் பாதகாதிபதி 12இல் மறைவது தவறில்லை. திடீர் மருத்துவ செலவு, எதிர்பாராத செலவுகள், குழந்தைகள் விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமைகள் உருவாகும். குழந்தைகள் ஏதோ வெளிநாடு படிக்கிறதுக்காக போகலாம். புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டாகும். கடகராசிக்கு இப்போ 10லிருந்து 11க்கு இடம் பெயர்றாரு. தன்னுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேறுவதற்கான காலமாக நிச்சயமாக இது அமையும். தன் விருப்பப்பட்ட ஆசைகள் எல்லாம் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்ததெல்லாம் இந்த குருவானவர் இந்த 1 வருட காலத்திற்குள் தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார். திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமண ஆசைகள் கைகூடும். பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களோட உதவி உண்டு. வேலை, வருமானம், வீடு, வாகனம் வசதி, இடமாற்றம், பாஸ்போர்ட் உள்ளிட்ட அனைத்து விதமான நல்ல காரியங்களும் தன்னுடைய ஆசை பிரகாரம் நடப்பதற்கான அருமையான வாய்ப்பு கடகராசிக்காரர்கள். சிம்மராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் இருந்த குருவானவர் இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வருவதால் தொழில் ரீதியாக சில சிக்கல்கள் உருவாகும். மேலதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளால் சில சிரமங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை உருவாகும். வேலைகளின் நிதானம் தேவை. பணவரவு உண்டாகும். நோய் கடன் தீரும். கன்னிராசிக்காரங்களுக்கு 8லிருந்து 9க்கு இடம் பெயர்றாரு. பயணம், நீண்ட தூர பயணம் போவதற்கான வாய்ப்புகள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் தடை நீங்கும். தந்தை ஆதரவு உண்டு. தந்தை உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும். அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமான காலம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுவரை 7ல் இருந்த குருவானவர் இப்போது 8ல் சென்று மறைகிறார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 8ல் மறைவது நல்லது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணம் கைகூடும். விருச்சிக ராசிக்கு 6லிருந்து 7க்கு இடம் பெயர்கிறார். நோய் கடன் எதிரி நீங்கும். இதுவரை தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல், அவமானம், கணவன் மனைவியிடையே சண்டை, ஒத்துழைப்பு இல்லை, ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உருவாகும், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உருவாகும், மனைவினுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி இன்னும் கூடுதலாக கிடைக்கும். தனுசு ராசிக்கு 5லேருந்து 6க்கு வராரு. அப்படிங்கும் பொழுது நோய், கடன், எதிரி உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்பு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு. வேலையில் மாற்றம் மற்றும் வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான காலம். மகர ராசிக்கு காதல் கைகூடும், குழந்தைகளோட சப்போர்ட் இருக்குது, சமூகத்தில் மரியாதை கூடும், புகழ் கூடும், தொழில் வருமானம் உண்டாகும், அடகு வைக்கப்பட்ட நகை மீட்கப்படும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் உருவாகும். கும்பராசிக்கு 3லேருந்து 4க்கு வர்றாரு. ஆரம்ப கல்வி நன்றாக இருக்கும், குறும்பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும், தாய் வழியில் சொத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை. அதே போல் வண்டி வாகனம் போகும் வரும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக போய் வரணும். மீனராசிக்கு 2லேருந்து 3க்கு வருகிறார். டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கான வாய்ப்பு, புது முயற்சிகள், கூட்டு முயற்சி வெற்றி பெறும், தந்தைக்கு ஆரோக்கியம் கூடும். மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை இந்த பயிற்சி அளிக்கும்.